கல்விக்கு இரண்டு குணங்கள் இருக்கு. என்ன குணம்னா, கீழே இருக்கிறவன் கற்ற பின்னாடி மேல இருக்கிறவனும் அவனை மதித்து அவனோடு சேர வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும், அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும். ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா, கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்டபொழுது, நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டார். ஆனா அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்ன போது அவருடைய கட்டை விரலை அவர் வாங்கிட்டார். அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கத்துக்கணும்னு நினைச்ச பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அமிச்சிட்டார். அவர் கிருபாச்சாரியார்கிட்ட போய் கேட்ட பொழுது அவர் கேட்கும் பொழுது இல்ல நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டார். ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வி எல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் பிடிங்கிறார். இப்படி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் ஆரம்பிச்சு ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க முன்ன கட்டைவரில் கேட்ட மாதிரி, கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்த மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து உங்களை தடுக்கிறத தடுக்க பார்க்குறாங்க.